ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி வந்து நம்மளோட ப்ரொடியூசர் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ துணிவு படத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் வந்து நம்மளோட தல அஜித் கமிட்டான திரைப்படம் தான் விடாமுயற்சி. ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சு ரிலீஸ் தேதியும் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் வந்து இந்த திரைப்படத்துக்கிட்ட வரவே இல்லை. ஏன் ஒரு அப்டேட் கூட இந்த திரைப்படத்தில் வந்து வரல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம தலாஜித் கமிட்டான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்து வந்து 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் நியூஸ் பேர் வந்துருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து சில பல பிரச்சனைகள் அப்படின்னு இப்போ நியூஸ் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் ப்ரொடியூசர். இந்த நிலையில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி மாற்றப்பட்டுச்சு. ஸோ வந்து டிஎஸ்பி வெளில போனதுனால வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் அதனால் வந்து May 1 நம்ம தலாஜித் பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில வதந்தி இங்கே போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட தயாரிப்பாளரான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் அவர் வந்து ரிலீஸ் தேதி குறித்து வந்து பேசியிருக்காரு. ஸோ பத்திரிகையாளர்களோட சந்திப்பில் வந்து 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு என்ன படம் சார் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு வந்து பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் வந்து அதுக்கு வந்து நம்மளோட அஜித் சாரோட திரைப்படம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. இதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட பொங்கலுக்கு வந்து நம்ம தல அஜித் ஒரு குட் பேட் அக்லி திரைப்படத்தை பார்க்கலாம் அப்படின்றதால எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதற்கான அஃபிஷியல் போஸ்டர் அண்ட் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் வரும் அப்படின்ட்டும் அவர் சொல்லியிருக்காரு.